ஏன்னா ஒருத்தவர் வந்து அவரை திருத்துறதுக்கு தான் இந்த சட்டமே தவிர அவரு வந்து பழி வாங்குறதுக்கோ மற்றதுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சரி ஓகே, இவருக்கு வந்து சந்தேகத்தின் அடிப்படையில தான் இவரை இந்த மாதிரி கீழ்கோர்ட்ல இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவரை தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தீர்மானிச்சு ஹைகோர்ட் அவங்களை விடுதலை செய்யறதுக்கு உண்டான எல்லா வித அதிகாரமும் அவங்களுக்கு உண்டு. சார் இப்போ விடுதலை ஆயிட்டாரு, ஆனா விடுதலை ஆனதே ஃபைனலா இருக்குமா? யாராவது மேல்முறையீடு செஞ்சா மீண்டும் அவர் குற்றவாளி அப்படின்னு எடுத்துக்கப்படுமா? கண்டிப்பா அவர் வந்து அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. பெரும்பான்மையா ஒரு சில பேர் வந்து ரைட் இதுன்னு சொல்லி அவங்க ஸ்கோப்ல பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது இவருக்கு சுப்ரீம் கோர்ட் போனா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கண்டிப்பா இவருக்கு உண்டான தண்டனை வந்து தவறு பண்ணியிருந்தாங்கன்னு நிரூபிக்கப்பட்டால் அந்த இடத்துல அந்த கொஸ்டின் ஆஃப் லாலேயே வந்து நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லயும் அவர் வந்து அக்யூட்டல் ஆகிறதுக்கு, அதாவது விடுதலை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாகவும் இருக்கும்.